Hello students, welcome to Maximum KMR channel. 10th standard Max chapter 5 coordinate geometry la example 5.6 கான solution என்னன்னு பார்க்கலாம். Find the area of the quadrilateral. ஒரு quadrilateral ஓட area of வந்து find பண்ண சொல்லியிருக்காங்க. Formed by points வந்து 4 points கொடுத்திருக்காங்க. ஒரு point A ன்னு எடுத்துப்போம். And next point B, இது C, இது D ஆ consider பண்ணிப்போம். First நம்ம graphல வந்து rough diagramல வந்து இந்த points first mark பண்ணிக்கலாம். So இந்த point வந்து A. And then B வந்து 5,11, B வந்து 5,11, C வந்து -5, 12 and D வந்து -4ல 3. இப்போ வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டோம். குவாட்ரிலேட்டரலுக்கு ஃபார்முலா ஒன்று இருக்கும், அந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த குவாட்ரிலேட்டரில் ரெண்டு பார்ட் ஆஃப் ட்ரையாங்கிளாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ரெண்டு மெத்தட் இருக்குது, அந்த ரெண்டு மெத்தட்லையும் நீங்கள் ஈஸியாக எப்படி ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை ஃபார்முலா மறந்துட்டிங்கன்னா அந்த நேரத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்றதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து சொல்லியிருக்கோம். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. சொல்யூஷன்: குவாட்ரிலேட்டரில் மொத்தம் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குது? 1 2 3 4 கோஆர்டினேட் சேர்ந்தால் தான் குவாட்ரிலேட்ரல். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபார்முலா எழுதுவோம். எனக்கு ஃபார்முலா ஞாபகம் இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் x1 y1, ரெண்டாவதாக x2 y2, மூணாவதாக இருக்க பாயிண்ட் x3 y3, நாலாவதாக இருக்க கோஆர்டினேட்டாக x4 y4ன்னு ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்ரல் ஃபார்முலா நமக்கு தெரியணும். ஸோ ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்ரல், நான் ஷார்ட் ஃபார்மாக இங்கே குவாடுன்னு எழுதுகிறேன், சரிங்களா? இந்த குவாட்ரிலேட்டரோட நேம் என்ன? ABCD. ஓகே, ஸோ ABCD ஈக்குவல் டு நமக்கு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது, 4 கோஆர்டினேட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு 1/2 போட்டுக்கோங்க. ஒரு மாடுலஸ்குள்ளே 1 2 3 4, எக்ஸில் 1, எக்ஸில் 2, எக்ஸில் 3, எக்ஸில் 4 4 எழுதிருங்க. அண்ட் லாஸ்ட்டாக இன்னொன்று என்ன இன்க்ளூட் பண்ணனா, இந்த 4 முடிஞ்சதுக்கப்புறம் x1 மறுபடியும் பக்கத்தில் அப்படி எழுதிக்கோங்க. எக்ஸில் இருக்கக்கூடிய 4 1 2 3 4ன்ற அந்த கோஆர்டினேட் டேர்ம்ஸு ப்ளஸ் ஒரு x1 எக்ஸ்ட்ரா எழுதணும். அடுத்ததான் ஒயில் 1 2 3 4 எழுதிக்கோங்க. 4 முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒயில் மறுபடியும் 1 எழுதிக்கோங்க. இப்போ இதிலேருந்து நம்ம ஃபார்முலாவை ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துடலாம். 1/2 இன்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த கிராஸாக ஒரு லைன்ஸ் ஒன்று போட்டுக்கோங்க. இது ரெண்டுத்தை தான் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ண போகிறோம். x1 இன்ட்டு y2, x1 இன்ட்டு y2 ஃபஸ்ட்டு முடிஞ்சிருச்சு, ப்ளஸ் x2 இன்ட்டு y3, x2 இன்ட்டு y3 ப்ளஸ் போட்டுக்கோங்க. அடுத்ததாக x3 இன்ட்டு y4, x3 இன்ட்டு y4 ப்ளஸ் போடுங்க. 3 முடிஞ்சிடுச்சு, 4 இன்ட்டு y1, ஸோ x4 இன்ட்டு y1. இது அப்படியே ஒரு ப்ராக்கெட் போட்டு ஒரு -1 போட்டுக்கோங்க. ஃபுல் ப்ராக்கெட் எடுத்துக்கலாம். இப்போ மைனஸ் போட்டதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டாக மேலேருந்து கீழே வந்து மார்க் பண்ண மாதிரி கிராஸில் டயகோனல்ஸில் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது, மூணாவது, நாலாவது, ஸோ 4 டேர்ம்ஸ் நமக்கு வந்து உள்ளே வந்திருக்கணும். அதை செக் பண்ணிக்கோங்க. இங்கே y1 x2 இருக்குது. நான் ஃபஸ்ட்டாக எக்ஸையும் ரெண்டாவதாக ஒய்யும் எழுதிக்கிறேன். என்ன ஆகும்? x2 y1 ஒரு ப்ளஸ் போடுறோம். இந்த மைனஸ் போட்டு இதை தனியாக ப்ராக்கெட்டில் இதை தனியாக ப்ராக்கெட்டில் எழுதணும். ஃபஸ்ட்டு இந்த டேர்ம்ஸ் எல்லாமே ப்ராக்கெட்ஸில் மைனஸ் போட்டுறோம். அதுக்கப்புறமா கீழே இருந்து இந்த கிராஸில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ், இது வந்து y1 x2, அதனால் நான் x2 y1 எழுதுகிறேன். இந்த இடத்துல y2ம் x3யும் இருக்குது, x3 y2ன்னு எழுதிக்கோங்க. ப்ளஸ் ஃபஸ்ட்டு செகண்ட் முடிஞ்சிச்சு, தேர்டில் என்னென்ன இருக்குது? x4ம் y3யும் இருக்குது, x4ம் y3யும் இருக்குது, ப்ளஸ் போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக x1 y4 இருக்குது, x1 y4. இதுதான் ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரலுக்கு ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இங்கே ஆல்ரெடி நமக்கு கொடுத்துருக்க கோஆர்டினேட்ஸில் x1 y1, x2 y2, x3 y3, x4 y4 எல்லா வேல்யூஸும் தெரியும். அப்படியே எடுத்து வந்து இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ண வேண்டியது தான். 1/2 இன்ட்டு ஃபஸ்ட்டாக x1 இருக்குது, x1ன்ற வேல்யூ 8 இன்ட்டு y2ன்ற வேல்யூ 11 ப்ளஸ் போட்டோம். x2 y3 இருக்குது, x2 இஸ் 5, y3 ஒயில் 3 வந்து 12 ப்ளஸ் x3 y4 இருக்குது. எக்ஸில் 3 பாருங்கள், மைனஸில் 5 இன்ட்டு y4ஓட வேல்யூ 3 ப்ளஸ் x4 y1, x4 வந்து மைனஸில் 4, y1 வந்து 6. ஸோ இந்த ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த பார்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கு ஒரு ப்ராக்கெட்டை ப்ளஸ் வெளியில் ஒரு ப்ராக்கெட், மெயின் ப்ராக்கெட் இருக்குது. இப்போ ஒரு மைனஸ் இன்க்ளூட் பண்ணியாச்சு. அடுத்து தான் இந்த இருக்கக்கூடிய இந்த டேர்ம்ஸ்க்கான என்னென்ன வேல்யூஸோ சப்ஸ்டியூஷன் பண்ணணும். இங்கே x2 y1 இருக்குது, x2ன்றது 5 இன்ட்டு y1 வந்து 6 ப்ளஸ் x3 y2, x3 இஸ் -5, y2 is 11
plus x4 y3. x4 is minus 4 and y3 is 12 plus x1 y4. x1 is 8, y4 பார்க்கணும், y4 வந்து வேல்யூ 3. இப்போ இதுக்கு ஒரு brackets, இப்போ ஹோல் மொத்தமாக brackets போட்டாச்சு. அடுத்ததான் சிம்பிளிஃபிகேஷன் பண்ண வேண்டியது தான். 8 into 11ன்றது 88 ஆகிடுச்சு, ப்ளஸ் 5 12s are 60, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 5 3s are 15, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 6 4s are 24. ஃபர்ஸ்ட் பார்ட் மைனஸ், செகண்ட் பார்ட்டில் 5 6 are 30, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 5 11s are 55, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4 12s are 48, ப்ளஸ் 8 3s are 24. ஸோ ப்ளஸ் சைன்ஸ் மைனஸ் சைன்ஸை கரெக்டாக செக் பண்ணி நீங்கள் போட்டுக்கணும். ஓகேங்களா? அடுத்ததான் இங்கே 1/2 இன்ட்டு இந்த 88 60 ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது, அப்படியே ஆட் பண்ணுங்கள். 88 இருக்குது, 60 இருக்குது, ஆட் பண்ண என்ன ஆகும்? 6 + 8 is 14, 148 மைனஸில் 4 + 5 9, 2 + 1 3. ஸோ 148 - 39ன்றது ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு. ரெண்டாவது இங்கே பாருங்கள், இங்கே ப்ளஸில் இருக்குது, இங்கே ப்ளஸில் இருக்குது, ரெண்டும் ஆட் பண்ணுங்கள், 54 ஆகிடும். ஒரு மைனஸில் 55ம் மைனஸில் 48ம் இருக்குது. இதை ஆட் பண்ணும்போது 8 + 5 13, ரிமைண்டர் 1. ஸோ 5 6 4 10 ஆகிடுச்சு, மைனஸில் 103. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ 1/2, 148ல் 39 மைனஸ் பண்ணுங்கள். 148 39, 8ல் 9 போகாது, ஸோ 18 ஆகிடும். 18ல் 9 மைனஸ் பண்ணால் 9, அண்ட் இங்கே 13, 13ல் 3 மைனஸ் பண்ணோன்னா நமக்கு 10, 109. மைனஸில் இங்கே 54 ஒரு 103 இருக்குது, 103க்கு நெகட்டிவ் சைன் இருக்குது, 54 மைனஸ் பண்ணுங்கள். ஸோ இது 13, இது 9 ஆகிடும். 13ல் 4 மைனஸ் பண்ணணும் 9, அண்ட் 9 - 4 is 5 is 4, மைனஸில் 49 இருக்குது, ஒரு மைனஸில் 49. அண்ட் த நெக்ஸ்ட் ஸ்டெப் 1/2 இன்ட்டு 109 மைனஸ் இன்ட்டு மைனஸ் வில் பிகம் ப்ளஸ் 49 ஆகிடுச்சு. இப்போ 109யும் 49யும் ஆட் பண்ணுறோம். 9 + 9 18, 158. 1/2 இன்ட்டு 158. 2 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 2 7s are 14, ரிமைண்டர் 1, 2 9s are 18. ஸோ ஏரியா ஆஃப் த குவாடிலேட்ரல் அப்படின்றது நமக்கு ஸ்கொயர் யூனிட்ஸில் தான் எழுதணும் எப்போவுமே ஏரியா. இப்போ இதுதான் ஏரியா ஆஃப் த குவாடிலேட்ரல் ABCD, தட் இஸ் ஈக்குவல் டு 79 ஸ்கொயர் யூனிட்ஸ். அண்ட் செகண்ட் மெத்தடில் நம்ம என்ன பண்ணோன்னா, இங்கே குவாடிலேட்ரல் இருக்குது, பட் எனக்கு குவாடிலேட்ரல் ஃபார்முலா தெரியாது, ஆனால் எனக்கு ட்ரையாங்கிளோடைய ஃபார்முலா தெரியும். இல்லை இன்கேஸ் கொஷினில் குவாடிலேட்ரலில் 2 பார்ட் ஆஃப் ட்ரையாங்கிளாக கொடுத்துட்டு உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் ஃபைண்ட் பண்ண சொன்னேன். ஆனால் இப்போ இந்த 2 பாயிண்ட்ஸை நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு மேலே ஒரு ட்ரையாங்கிள், இந்த பார்ட் மட்டும் பார்த்தா ஒரு ட்ரையாங்கிள், அதே மாதிரி கீழே ஒரு ட்ரையாங்கிள். இந்த 2 ட்ரையாங்கிளோட ஏரியாவையும் ஃபைண்ட் பண்ணி ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு கொஷின் கேட்டாங்கன்னா அப்போ நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்றத இந்த ஸ்டெப்பில் பார்க்கலாம். அண்ட் இப்போது இந்த குவாட்ரிலேட்டரில் 2 ட்ரையாங்கிளாக பிரிச்சுருக்கோம். ஒரு குவாட்ரிலேட்டரில் மேலே ஒரு பார்ட் ட்ரையாங்கிள், கீழே ஒரு பார்ட் ட்ரையாங்கிள், அதாவது BCD அப்படின்றது மேலே இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள், BDA அப்படின்றது இல்லைனா BADன்னு நீங்கள் சொல்லிக்கலாம். 2 ட்ரையாங்கிள் இருக்குது. 2 ட்ரையாங்கிளாக கொடுத்துட்டு இதோட ஏரியா 2 ட்ரையாங்கிளையும் நீங்கள் ஃபைண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு உங்களுக்கு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ட்ரையாங்கிள் மெத்தட் யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஆன்சர் வந்து சொல்யூஷனாக ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கோஆர்டினேட்ஸ் எல்லாத்தையும் எழுதிட்டு அதில் x1 y1ன்னு நம்ம எழுதுவோம். கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் என்னென்னா 5 11, 8 6 5 11 -5 and 12 -4 3. இதில் வந்து இந்த 4 பாயிண்ட்ஸை நம்ம டேரெக்டாக x1 y1 x2 y2 நம்ம வந்து கன்சிடர் பண்ணி எடுக்க முடியாது. ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த 90 டிகிரிக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்து நம்ம ஆன்டி கிளாக் வைஸ் டேரெக்ஷனில் தான் செக் பண்ணுவோம். இப்போ 2 ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளை ஃபைண்ட் பண்ணி அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா ஓவராலாக நமக்கு மேல் பார்ட்டு கீழ் பார்ட்டில் இருக்கிற ட்ரையாங்கிளோட ஏரியாவை ஆட் பண்ணும்போது ஒரு குவாட்ரிலேட்டரலோட ஏரியா நமக்கு ஃபைண்ட் ஆகும். இப்போ இந்த ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் மொத்தமாக நமக்கு வேணும் அப்படின்றதுனால ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ABCD இதோடைய ஏரியாவை 2 ட்ரையாங்கிளோட ஏரியாவை நம்ம ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ட்ரையாங்கிளில் மேல் பார்ட்டில் இருக்குது. ஸோ டாப்பில் இருக்கக்கூடிய பார்ட்டு இந்த பார்ட், இந்த BDC இல்லை BCD. இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஆன்டி கிளாக் வைஸில் பார்க்கும்போது 90 டிகிரிக்கு லெஃப்ட்டில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய பாயிண்ட்டு இந்த பாயிண்ட் CDB இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் C, ரெண்டாவது பாயிண்ட்டாக D, மூணாவது பாயிண்ட்டாக B. அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் என்ன CDB, இந்த CDBயையும் ப்ளஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், இன்னொரு ட்ரையாங்கிள் கீழே இருக்குது. ஸோ நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே போயிட்டு இங்கே முடிச்சிட்டோம். அதே மாதிரி இங்கே 90 டிகிரிக்கு அப்புறமா கீழே இருக்கக்கூடிய ட்ரையாங்கிளில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் ஆன்டி கிளாக் வைஸில் பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா DAB, இந்த DAB உடைய ட்ரையாங்கிளை
நம்ம இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு குவாட்ரிலேட்டரலுடைய ஏரியா வந்து ஃபைண்ட் ஆகிடும். ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் சிடிபியும் அதுக்கப்புறம் டிஏபியும் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன அப்படின்றத எழுதிக்கலாம். நார்மலாக ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், ஒரு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள்னால் என்னென்னா 1/2 போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு x1 எழுதுங்க, அதுக்கப்புறம் y-ல் 2 மைனஸ் y3, 1 2 3 ஆகிடுச்சு. அடுத்ததான் இங்கே x1 எழுதியாச்சு, x2 2 எழுதிட்டோம், y3 மைனஸ் y1. இங்கே 1 2 3 மட்டும்தான் உங்களுக்கு ரிப்பீட்டேஷனில் வரும், ஏன்னா ஒரு ட்ரையாங்கிளுக்கு 3 கோஆர்டினேட்ஸ் தான், 1 2 and 3. இப்போ x2 எழுதியாச்சு, அடுத்ததாக x3, இங்கே 3 வந்திருக்கு, 3க்கு நெக்ஸ்ட்டாக இந்த 1 ரிப்பீட்டேஷன் ஆகும், 1 மைனஸ் 2. இப்படி தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஃபார்முலாவை மறக்காமல் இருக்கிறதுக்கு, சரிங்களா? இது ஒரு ஈஸியஸ்ட் மெத்தடு. நான் நெக்ஸ்ட்டு நமக்கு இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஏரியாவை கண்டுபிடிக்கிறோம். எந்த ட்ரையாங்கிள் நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இந்த சிடிபியோடைய ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் சிடிபியை ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் பி, இந்த பாயிண்ட் சி, இந்த பாயிண்ட் டி. இப்போ இந்த சிடிபி மாதிரி லைனாக நம்ம வந்து சிடிபி பாயிண்ட்ஸை எழுதணும். சியோடைய பாயிண்ட்ஸ் -5, 12, டியோடைய பாயிண்ட் -4, 3 அண்ட் பியோடைய பாயிண்ட் 5, 11. நீங்கள் இந்த மாதிரி கன்சிடரேஷனில் லைனாக எழுதுனதுக்கு அப்புறமா தான் x1 y1, x2 y2, x3 y3ன்னு எழுதணும். இப்போ நமக்கு இந்த ஃபார்முலாலாம் சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் சிடிபியை ஃபைண்ட் பண்ண போகிறோம். 1/2 இன்ட்டு x1 வந்து -5, y2 மைனஸ் y3, y2ன்றது 3 மைனஸ் y3 வந்து 11, ஸோ 3 மைனஸ் 11 ப்ளஸ் x2 வந்து -4 இன்ட்டு y3 மைனஸ் y1, y3 இஸ் 11 மைனஸ் y1 இஸ் 12 ப்ளஸ் x3யோட வேல்யூ 5 and y1 minus y2, y1 is 12 minus y2 is 3. now இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்க. 1/2 3 minus 11, 11ல் 3 மைனஸ் பண்ணோன்னா நமக்கு -8, -8 -5, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், 8 5s are 40 அண்ட் ப்ளஸ் 11 minus 12ன்றது -1 ஆகிடும். இந்த -1ஐயும் -4ஐயும் மல்டிப்ளை பண்ணுவோம், நமக்கு +4. நெக்ஸ்ட்டு இங்கே 12 minus 3 இருக்குது, 12ல் 3 மைனஸ் பண்ணால் 9, 9 5s are 45. இப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லா டேர்ம்ஸும் ஆட் பண்ணுங்கள். இது ஒரு 40, இங்கே ஒரு 45, என்ன ஆச்சு 85. 85 கூட ஒரு 4 ஆட் பண்ணோன்னா we will get 89. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் 1/2 இன்ட்டு 89 கேன்சல் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கோங்க. ஃபைனலாக நம்ம ஆன்சரில் வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு ஈவன் நம்பரில் கேன்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் இந்த சிடிபி முடிஞ்சிடுச்சு. அடுத்தது நம்ம எதை ஃபைண்ட் பண்ணணும், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் டிஏபியை ஃபைண்ட் பண்ணுறோம். டிஏபி இதுக்கான கரஸ்பாண்டிங் கோஆர்டினேட்ஸ் என்னென்னன்றதை நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு டி, அந்த டி வந்து -4, 3 அண்ட் ஏ வந்து 8, 6 அண்ட் பி வந்து 5, 11. இது எழுதுனதுக்கப்புறமா நீங்கள் x1 y1, x2 y2, x3 y3ன்னு டினோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஏரியா ஃபைண்ட் பண்ணலாம். ஏரியாவுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்க்குறோம். 1/2 இருக்கணும், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டாக x1ஓட வேல்யூ -4 அண்ட் இன்ட்டு y2 minus y3, y2 is 6 minus y3 is 11 ப்ளஸ் x2ஓட வேல்யூ 8 இன்ட்டு y3 minus y1, y3 is 11 minus y1 is 3 ப்ளஸ் x3 is 5, y1 minus y2, y1 is 3 minus y2 is 6. நெக்ஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்ஸ்லாம் கரெக்டாக போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணணும். 1/2 6ல் இருந்து 11 மைனஸ் பண்ணோன்னா நமக்கு -5, -5 -4 ரெண்டு மல்டிப்ளை ஆகும்போது ப்ளஸ் ஆகிடும், 5 4s are 20 ப்ளஸ் 11 minus 3, 11ல் 3 மைனஸ் பண்ணால் 8, 8 மல்டிப்ளை பண்ணோன்னா 8 8s are 64. 3 minus 6ன்றது என்ன, -3 -3 into 5ன்றது -15 ஆகிடும். அண்டு நெக்ஸ்ட் இங்கே 84, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது அந்த 84ல் 15 மைனஸ் பண்ணுங்கள். 14 minus 5 is 9, ஹியர் 7 minus 1 is 6. ஸோ 69ன்ற வேல்யூ நமக்கு வந்திருக்கு. இங்கே என்னென்னா 1/2 இன்ட்டு 69. நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்ரல் ஃபைண்ட் பண்ணணும். ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்ரலுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 2 ட்ரையாங்கிளோட ஏரியாவை தான் எழுதியிருக்கோம். ஒன்று ஏரியா ஆஃப் சிடிபி. ஏரியா ஆஃப் சிடிபி நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், 1/2 இன்ட்டு 89 ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் ப்ளஸ்
ஏரியா ஆஃப் டிஏபி, ஏரியா ஆஃப் டிஏபியோடைய ட்ரையாங்கிளில் நம்ம 1/2 × 69 ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இது ரெண்டுத்துல இருந்தும் 1/2 காமனாக இருக்குது. 1/2 காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 89 + ஒரு 69 இருக்கும். இந்த 89ஐயும் 69ஐயும் ஆட் பண்ணுறோம். 9 + 9 is 18, ரிமைனிங் 1 and 9 10 17 178. 9 18 1 7 15 158. ஸோ 1/2 × 158. 2 கேன்சல் பண்ணுங்கள். 2 டேபிளால் 7 2s are 14, ரிமைண்டர் 1 9 2s are 18. 79 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ நமக்கு இப்போ ஏரியா ஆஃப் த குவாடிலேட்ரல் ஏபிசிடியை ஃபைன் பண்ணியாச்சு. இன் கேஸ் ஆஃப் 2 ட்ரையாங்கிளாக எடுத்து ஃபைன் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும். ஓகே, கோஆர்டினேட் ஜியோமெட்ரி 5th சாப்டரில் எக்ஸாம்பிள் 5.7க்கான சொல்யூஷன் பார்க்கலாம். The given diagram shows a plan for constructing new parking lot at a campus. ஒரு கேம்பஸில் ஒரு பார்க்கிங் ஒன்று வந்து கட்ட போகிறாங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். இந்த பார்க்கிங்னா என்னென்னா இதில் 2 வீலர் 4 வீலர் இதெல்லாம் வந்து நிறுத்திப்பாங்க, பைக் அண்ட் கார் இதெல்லாம் வந்து நிறுத்துறதுக்கான ஒரு பார்க்கிங், அந்த பார்க்கிங்கை கட்டுறதுக்கான ஒரு பிளான் ஒன்று இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. இதை பார்க்குறதுக்கு 4 சைடும் ஈக்குவலாக இல்லை. ஸோ இது வந்து ஒரு குவாடிலேட்டரல் நமக்கு தெரிஞ்சிடுச்சு. It is estimated that such construction would cost 1300 per square feet. இப்போ இந்த பார்க்கிங் ஏரியாவை நம்ம கட்டுறோம் அப்படின்னா இதுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அவங்க ஏழை கேட்குறாங்கன்னா 1300 rupees வந்து கேட்குறாங்க. 1300 rupees ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கான காஸ்ட். அப்படி இருக்கப்போ இது மொத்தமாக கட்டி முடிக்கிறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த பார்க்கிங் லாட்டை கட்டி மொத்தமாக முடிக்கிறதுக்கு இவங்க கேட்குற காஸ்ட் படி கணக்கு பண்ணோன்னா எவ்வளோ மொத்தமாக செலவாகும்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன ஃபைன் பண்ணோன்னா இந்த பார்க்கிங் பிளாட்டோடைய ஏரியா எவ்வளோன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அந்த ஏரியா எப்போவுமே நமக்கு ஸ்கொயர் யூனிட்ஸில் தான் வரும். அப்போ இந்த ஸ்கொயர் யூனிட்ஸில் இருக்கக்கூடியது எவ்வளோ ஏரியான்றது வந்துடும். அந்த ஏரியாவை 1300 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா மொத்தமாக எவ்வளோ காஸ்ட்டுன்னு தெரிஞ்சிடும். இவங்க ஒரே ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க 1300 rupees. நான் மொத்த ஏரியாவை எவ்வளோன்னு ஃபைன் பண்ணிட்டேன்னா அந்த மொத்த ஏரியாவையும் இந்த 1300 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த மொத்த பார்க்கிங் லாட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றத நம்ம ஃபைன் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு குவாடிலேட்டர். இந்த குவாடிலேட்டரில் நம்ம என்ன பண்ணணும், ஏரியா ஆஃப் த குவாடிலேட்டர் தான் நமக்கு ஃபைன் பண்ணணும். சரிங்களா, ஏரியா ஆஃப் த குவாடிலேட்டர் நம்ம ஃபைன் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்னென்னது ப்ரீவியஸாக பார்த்தோம். ஸோ இங்கே ஏபிசிடி அப்படின்றது ஒரு குவாடிலேட்டரல். இதோட வெர்டிசஸ்லாம் என்ன அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு எழுதிடலாம். சரிங்களா, வெர்டிசஸ் ஆஃப் குவாடிலேட்டரல் இதை ஏபிசிடின்னு கொடுத்துருக்காங்க. நான் ஏ அப்படின்ற பாயிண்ட் என்ன 2,2 சரி 2,2 அண்ட் பியோடைய பாயிண்ட் 5,5, சி அப்படின்ற பாயிண்ட் வந்து 4,9, ஃபைனலி டி அந்த பாயிண்ட் வந்து 1,7. குவாடிலேட்டரில் கொடுத்தும் போது நம்ம டேரெக்டாக என்ன பண்ணலாம்னா 4 பாயிண்ட்ஸ் லைனாக கொடுத்துருந்தாங்கன்னா அதில் x1 y1 x2 y2 x3 y3 x4 y4 எழுதிடுவோம். ஃபார்முலா தெரியல என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணோம், ஏரியா ஆஃப் த குவாடிலேட்டரல் எந்த ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். நார்மலாகவே ஒரு குவாடிலேட்டருக்கு 1/2 ஒன்று போட்டுப்போம். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு மாடலஸ்குள்ளே ஃபஸ்ட்டாக x1 x2 x3 x4 4 கோஆர்டினேட்ஸ்க்கு 4 எக்ஸஸ் வரும் 1 2 3 4. ஃபைனலி திரும்பி என்ன பண்ணணும், 4 முடிஞ்சதுக்கப்புறமா x1 மட்டும் எழுதிக்கணும். அதே மாதிரி y1 y2 y3 y4 எழுதிக்கிறோம். 4ல் முடிஞ்சதுக்கப்புறமா y1. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ஃபார்முலாவை கொண்டு வரும் 1/2 இன்ட்டு இங்கே இருக்கிற இது எல்லாத்தையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். x1 y2 ப்ளஸ் போடணும் x2 y3 ப்ளஸ் போடணும் x3 y4 ப்ளஸ் மொத்தம் 4 டேர்ம்ஸ் உள்ளே வரணும். சரிங்களா, x4 y1 x4 y1. ஸோ இந்த ஸ்டெப்பு இந்த கிராஸில் பண்ணதுக்கப்புறமா முடிச்சுட்டு என்ன பண்ணோம்னா இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு ஒரு ப்ராக்கெட் போட்டுட்டு ஒரு மைனஸ் திரும்ப என்ன பண்ணோம், இது வந்து ஆஸ் பர் த மேட்ரிக்ஸ் ரூல் தான். இது 2 × 2 மேட்ரிக்ஸில் இது இன்ட்டு இது மைனஸ் இது இன்ட்டு இது, அதுக்கப்புறமா ஃபைனலாக மைனஸ் எல்லாம் தனியாக வந்து மைனஸ் எடுத்துகிட்டு ப்ளஸில் எழுதியிருப்பாங்க, அதுதான். சரிங்களா, அண்ட் தென் நெக்ஸ்ட்டாக இந்த கிராஸில் இருக்கிறது எல்லாம் டாப் டு பாட்டம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பாட்டம்லேருந்து டாப்புக்கான கனெக்டிவிட்டி எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. y1 x2 இருக்குது, ரெண்டுத்தையும் அப்படி நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டாக x2 y1 எழுதிக்கிறேன் ப்ளஸ் போடுறேன். அடுத்ததான் x3 y2 இந்த பார்ட் முடிஞ்சிடுச்சு. x4 y3 ப்ளஸ் x1 y4 இப்போ இது எழுதியாச்சு ஒரு ப்ராக்கெட்ஸ். நம்ம பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூஷன் பண்ணணும். 1/2
x1 y2 மல்டிப்ளை பண்ணணும். x1 என்ன 2 இன்ட்டு y2 வந்து 5 ப்ளஸ் x2 y3 வந்து 5 y3 என்னன்னு பாருங்கள் 9 ப்ளஸ் x3யும் y4 மல்டிப்ளை பண்ணணும். x3 வந்து 4 இன்ட்டு y4 இஸ் 7 ப்ளஸ் x4 x4 என்னன்னு பாருங்கள் 1 இன்ட்டு y1 இஸ் 2. இப்போ இந்த பார்ட் முடிஞ்சிடுச்சு. இதுக்கு ஒரு ப்ராக்கெட் மைனஸ் அடுத்ததான் x2 x2 இஸ் 5 y1 இஸ் 2 ப்ளஸ் x3 வந்து 4 y2 என்னன்னு பாருங்கள் y2 வந்து 5 ப்ளஸ் x4 1 இன்ட்டு y3 இஸ் 9 ப்ளஸ் x1 x1 is 2 and y4 is 7. அவ்வளோதான். இப்போ சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது தான். இந்த ப்ராக்கெட்டை இங்கே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு இன்ட்டு இருக்குது 1/2 இன்ட்டு 2 இன்ட்டு 5 2 5s are 10 5 9s are 45 7 4s are 28 ப்ளஸ் 1 2s are 2. ஸோ இது ஒரு பார்ட் மைனஸ் நெக்ஸ்ட் பார்ட்டில் 5 2s are 10 ப்ளஸ் 4 5s are 20 ப்ளஸ் 1 9s are 9 ப்ளஸ் 2 7s are 14. நெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் அப்படியே ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணும்போது 1/2 இன்ட்டு 45 இங்கே ஒரு 28 and 2 ஆட் பண்ணுறோம். என்ன ஆகும் 30 ஆகிடும். 30 கூட ஒரு 10 ஆட் பண்ணால் 40 கூட 45 ஆட் பண்ணுறோம் 85 ஆகிடுச்சு. சென்டரில் ஒரு மைனஸ் இருக்குது. 10 20 30 44 கூட ஒரு 9 நம்ம ஆட் பண்ணணும். ஸோ 53. இப்போ 85லேருந்து 53 நம்ம வந்து மைனஸ் பண்ணுங்கள். ஸோ 85 minus 53 15. ஸோ 5 minus 3 ன்றது 2 ஆகிடுச்சு. 8 minus 5 ன்றது 3 32 1/2 into 32 கேன்சல் பண்ணோன்னா 1 times 16 times 16 ஸ்கொயர் யூனிட்ஸ் தான் இந்த ஏரியா ஆஃப் குவாடிலேட்ரல் பார்க்கிங் பிளாட்டோட ஏரியா எவ்வளோ 16 ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ நமக்கு அவங்க என்ன கொஷினில் கொடுத்துருக்காங்க காஸ்ட் பர் ஸ்கொயர் யூனிட் அது எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. காஸ்ட் பர் ஸ்கொயர் யூனிட் இஸ் ஈக்குவல் டு 1300 rupees. இந்த ருபீஸ் வந்து 1300 ஆகும். இப்போ நம்ம என்ன ஃபைன் பண்ணோம் டோட்டலாக எவ்வளோ காஸ்ட் டோட்டல் காஸ்ட் ஃபார் மேக்கிங் த பார்க்கிங் லாட். இதை எழுதிக்கங்க. டோட்டல் காஸ்ட் ஃபார் மேக்கிங் த பார்க்கிங் லாட். இதுக்கு லாட்டுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னா மொத்தம் ஸ்கொயர் யூனிட்ஸ் மொத்த ஏரியா இன்ட்டு இந்த 1300 நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 1200 into 16 நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது we get 20,800 rupees வந்து இந்த பார்க்கிங் லாட்டை கட்டுறதுக்கான காஸ்ட் ஆகும். தட்ஸ் இட். தேங்க்யூ.